நான் மோகன்ராஜ் கல்வியாளர். இன்னைக்கு ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா எப்படி வந்துச்சு, a - b ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றதான் இன்னைக்கு பேச போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கொயரோட உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ 4 சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏ 4 சைடு ஈக்குவலாக இருக்கிறதால ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஒரு லைன் ஈக்குவேஷனை எடுத்துக்கங்க. அந்த லைன் ஈக்குவேஷன் என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டா டிவைட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த சைடில் இருக்கிறது a, இந்த சைடில் இருக்கிறது b. ஸோ அந்த லைன் ஈக்குவேஷன் என்ன பண்றீங்க அப்படின்னா ஸோ இந்த சைட்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. இங்கேயும் a இருக்கும், இங்கேயும் b இருக்கும். தென் இந்த சைடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. இங்கேயும் a இருக்கு, b இருக்கு. ஸோ மேலே டாப்லயும் அதே மாதிரி ஏவும் b இருக்கு. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா மேலே இருக்க லைன்ல AB மேல இருக்கு, இங்கான சைடுல இருக்கிறது AB ன்னு இருக்கு, இந்த சைடுல AB இருக்கு, இந்த சைடுல AB இருக்கு. சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்கொயரை என்ன பண்றேன் அப்படின்னா 4 ஸ்கொயரா இன்னர் சைடுல நான் வந்து டிவைட் பண்ண போறேன். சோ இங்க A இருக்கு, இந்த ஸ்கொயர் என்ன பண்றேன் 4 சைடு இந்த சைடுல வந்து நான் டிவைட் பண்றேன். ஏவும் கனெக்ட் பண்றேன், இந்த B யும் கனெக்ட் பண்றேன், இந்த ஏவும் கனெக்ட் பண்ணிருக்கேன், இது கனெக்ட் பண்ணிருக்கேன். மொத்தமா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 4 ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. இப்போ ஏரியான்றது இந்த 4 ஸ்கொயரையும் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஏரியா வந்து வரப்போகுது. சோ இப்போ 4 ஸ்கொயர் ஆட் பண்ணிருக்கிறதால என்ன பண்றேன் அப்படின்னா ஏவும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா a ஸ்கொயர் அப்படின்னு வரும். இங்க அந்த b யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா b ஸ்கொயர் வரும். இங்க அந்த a இருக்கு, இங்க அந்த b இருக்கு. இந்த ஸ்கொயருக்கு வந்து ஏரியா நீங்க கண்டுபிடிச்சனா லென்த்தும் பிரெத்தும் நீங்க என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணனும். சோ a * b என்னது ab. சோ அதே மாதிரி டாப்ல இருக்கக்கூடிய ரைட் கார்னர்ல a * b இருக்கு, அங்கே என்னது a * b வந்து ab. இப்போ நம்மளுக்கு ஒரு லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பெரிய ஸ்கொயர் கனெக்ஷன் பண்ணிருந்தோம். அந்த பெரிய ஸ்கொயரோட லென்த் ஓகேங்களா, ஒரு சைடு என்னன்னா a + b, அதனால a + b ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கேன். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர்ன்றது இந்த 4 ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த 4 ஸ்கொயரையும் இப்போ வந்து நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணீங்க அப்படின்னா a ஸ்கொயர், இங்க ஒரு ab இருக்கு, இங்க ஒரு ab இருக்கு, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கங்க 2ab. இங்க b இருக்கு, இங்க ஒரு b இருக்கு, அது ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா b ஸ்கொயர். சோ இது மூணுத்தையும் இப்போ ஜாயின் பண்ணீங்க a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். சோ இப்படி தான் என்ன ஆச்சுன்னா a + b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து டெரைவ் ஆச்சு. அதுக்கடுத்து நான் எதை பார்க்க போறோம் அப்படின்னா a - b ஹோல் ஸ்கொயர் எப்படி a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சு தான் இன்னைக்கு நான் பார்க்க போறேன். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே லைன் ஏவும் b யும் வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்போ என்ன சொல்லிருக்கீங்க அங்க என்ன இருக்கு a - b ன்னு இருக்கு. அதனால என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து a ன்னு சொல்லிருக்கீங்க, செகண்ட் லைன் என்ன பண்றீங்க - b ன்னு சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி இந்த லைன்லயும் a ன்னு சொல்லிருக்கீங்க - b, இந்த சைடுல a - b ன்னு சொல்லிருக்கீங்க, இந்த சைடு a - b ன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ a இந்த இடத்துல மல்டிப்ளை ஆயிருக்கு, ஏவும் மல்டிப்ளை பண்ணா a ஸ்கொயர். சோ இந்த சைடுல இருக்கக்கூடிய -b யும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா -b யும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து b ஸ்கொயர் வரும். இங்கான ஒரு ஏரியா இருக்கு, இது என்னது a, இங்கான சைடு என்ன இருக்கு -b இருக்கு. சோ ஏவும் -b யும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா -ab வரும். சோ டாப்ல ஒரு ஏவும் ஒரு -b இருக்கு, அது ரெண்டு ஏரியா கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் சோ -ab ஸ்கொயர்னு வரும். சோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா a - b ஹோல் ஸ்கொயர்ன்றது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கொயர், இப்போ இந்த ஸ்கொயர் எப்படி இருக்கு a - b தான் அந்த லைன் இருக்கு அந்த சைடு, அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா a - b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த 4 இன்னர்ல இருக்கக்கூடிய 4 ஸ்கொயர் என்ன பண்ண போறேன் ஆட் பண்ண போறேன். இப்போ ஆட் பண்ண போறதால a ஸ்கொயர், இங்கான ஒரு -ab இருக்கு, இங்கான ஒரு -ab இருக்கு, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கங்க -2ab, இங்கான இருக்கு b ஸ்கொயர் இருக்கு, சோ பிளஸ் b ஸ்கொயர். சோ இப்போ என்ன வரும் a - b ஹோல் ஸ்கொயர் = a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபார்முலா வரும். சோ இன்னைக்கு a + b ஹோல் ஸ்கொயர் எப்படி வந்துச்சு, a - b ஸ்கொயர் எப்படி வந்து ஃபார்முலா வந்து டெரைவ் ஆச்சு அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து எப்படி வந்து மிஸ்டேக் பண்றாங்கன்றத இப்போ இந்த 2 ஃபார்முலா வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி வந்து டெரைவ் பண்ணும்போது எப்படி மிஸ்டேக் பண்றத பார்க்கறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா x + 2 ஸ்கொயர்னு இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷனா இருக்கு x - 2 ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம கரெக்டா பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா a ஸ்கொயர் x ஸ்கொயர்னு போட்டுருவாங்க + 2ab. ஸோ 2ab னா 2 × x × 2 போட்டுருவாங்க, அதுவும் கரெக்டா போடுவாங்க. நெக்ஸ்ட் + b ஸ்கொயர், சோ 2 ஸ்கொயர் அதுவும் கரெக்டா போட்டுருவாங்க. சோ எங்க வந்து ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா x - 2 ஸ்கொயர் இருக்கு, நல்லா பாத்துங்க x - 2 ஸ்கொயர். அதுல ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கும் a இருக்கும், a க்கு வந்து கரெக்ட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா x ஸ்கொயர்னு போட்டுறாங்க. சோ செகண்ட் வந்து ஃபார்முலா என்ன இருக்கு அப்படின்னா -2ab அப்படின்னு இருக்கு. சோ ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா b ஓட வேல்யூ மைனஸ் ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க, b ஓட வேல்யூ மைனஸ் ன்னு சொல்லிட்டு எடுக்கறாங்க. a - b ஸ்கொயர் x - 2 ஸ்கொயர்ல b ஓட வேல்யூ +2 தான் எடுக்கணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபார்முலாவை ஏற்கனவே அவங்க டெரைவ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சோ அப்போ வந்து நீங்க வந்து b ஓட வேல்யூ
a minus b square, that means x minus 2 ஸ்கொயர்ல a ஓட வேல்யூ x தான் வச்சுக்கணும், b ஓட வேல்யூ +2 தான் எடுக்கணும். நீங்க -2 நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா வரும் அப்படின்னா திரும்ப a plus b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா தான் வரும். இன்னைக்கு நடத்தின டாபிக் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து உங்களை வந்து நான் மீட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது மோகன்ராஜ், கல்வியாளர்.